செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்களால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். நவீன், வணக்கம். இது தொடர்பாக வாகன ஓட்டிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? வணக்கம். தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான பொதுமக்கள் தென் மாவட்டங்களை நோக்கி சென்றிருந்தனர். இன்று வேலை நாள் என்பதால் தென் மாவட்டத்தை சென்றிருந்த மக்கள் அனைவரும் தற்போது மீண்டும் சென்னையை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று மாலை முதலே அவர்கள் வர தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த படாலம், புக்கத்துறை, மாமண்டூர், பாலாறு பாலம், பரனூர் சுங்கச்சாவடி, சிங்கப்பெருமாள் கோவில், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி என பல்வேறு பகுதிகளில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து நெரிசல் என்பது நேற்று மாலை முதலே ஏற்பட்டு வந்தது. இந்த நெரிசலை தடுப்பதற்காக தாம்பரம் மாநகர காவல்துறையினர் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில வரக்கூடிய கனரக வாகனங்களை திருப்பி ஒரகடம் வழியாக சென்று சென்னைக்கு செல்ல மாற்றம் செய்து வருகின்றனர். இதனால் அந்த கனரக லாரி ஓட்டுநர்கள் வாகனத்தை ஒரகடம் வழியாக சுற்றி சென்னைக்கு சென்றால் அதிக கால விரயம், அதே போல டீசல் விரயம் ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் அந்த சிங்கப்பெருமாள் கோவில் மேம்பாலத்தில் லாரிகளை நிறுத்தி வருகிறார்கள். சுமார் 200க்கும் மேற்பட்ட லாரிகள் இந்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடுமையான அச்சத்துடன் இந்த லாரிகளை கடந்து செல்கிறார்கள். குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோவில் மேம்பாலத்தில் 100க்கும் மேற்பட்ட லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால அந்த வழியாக செல்லக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள், கார் ஓட்டுநர்கள் கடுமையான அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னையை நோக்கி ஏராளமான வாகனங்களின் வருகையின் காரணமாக சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இதனை தடுப்பதற்காக கனரக வாகனங்களை மட்டும் திருப்பி விடுவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த கனரக வாகனங்கள் சிங்கப்பெருமாள் கோயில் சாலை ஓரமாகவே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் இந்த வாகன ஓட்டிகளை அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நவீன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.